இப்போ காளாங்கன்று வந்து வியாபாரி கொடுப்பீங்களா சம்சாரி கொடுப்பீங்களா வந்து? வியாபாரிகளும் உங்கள் மாதிரி ஆளுகளும் வாங்கி கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அங்கிட்டு போய் ஜல்லிக்கட்டுக்கு கொடுக்குறவங்களும் மொத்தமாக இப்போ 10 கண்டு 20 கண்டுன்னு வாங்குவாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு கண்டுக்கு ஒரு 10-500 குறைச்சி 1000 ரூபா குறைச்சி தான் கொடுப்போம். ஒரு கண்டு விற்கிறது மாதிரி எல்லா கண்டு 10 கண்டு விற்கையில் விற்க மாட்டோம். ஆமாம் 10-500 நாங்கள் குறைச்சி தான் கொடுப்போம். அவர் போய் அங்கிட்டு காசு ஆக்கணும். ஆமாம் அதனால கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு கொடுப்போம். அந்த மாதிரி வருவாங்க. 20 கண்டு இருக்குன்னா 20 கண்டு எடுத்துக்கிறேனுங்க, விலையை சொல்லுங்கன்னுவாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வரும். பெருசு பெருசு எல்லாத்தையும் அவனுக்கு காசு கட்டணும். ஆமாம், ஒரு கண்டு வாங்குறதுக்கும் 20 கண்டு வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமாம். அதனால அவர் நம்மளுக்கு காசு கட்டணும். ஐயா ஒரு கண்டுக்கு 1000, 28,000, 30,000 சோடி போகுது. ஒரு மாடு 15,000, 16,000. மாடு நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா 17, 20,000 கூட நல்ல மாடுகள். எங்கேருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க வியாபாரி? எல்லா பகுதியும் வருவாங்க. தெற்க தூத்துக்குடி, ராஜபாளையம், வத்திரார்பு, சிவல்லிபுத்தூர் இப்படி வருவாங்க. சொன்னாவே வந்துடுவாங்க. நெல்வேலி, இங்கிட்டு போயில பரம்பக்குடி, திண்டுக்கல், இப்படி ஏரியாலாம் வந்துடுவாங்க. வியாபாரி வந்துடுவாங்க. ஆமாம் ஆமாம். பாட்டிக்கு வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச வியாபாரம் தானே அனுப்பி விடுனே அப்படின்னா வருவாங்க, வந்து வாங்கிட்டு போவாங்க. இப்போ என் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச வியாபாரிகிட்ட கொடுத்தீங்கன்னா இருச்சாரி மாடு அப்படின்வாங்க. இருச்சாரி மாடுனா கிழக்குத்தி மாடுகள். கிழக்குத்தி மாடு. ஆமாம், இது ஜல்லிக்கட்டு ரேஸுக்கான மாடு. இருச்சாதி மாடுனா எப்படின்னு சொல்கிறீங்க? இது வந்து நாட்டு மாடுகள்ன்ற சொல்லுவோம்ல. ஆமாம், அதுகளில் வந்து இது கொஞ்சம் இது ஒரு ரக உள்ள மாடு. இதில் வந்து எதுனா ஃபேமஸ் உங்கள் மாட்டில் வந்து? இதில் வந்து எங்கள் மாடு அந்த ஜல்லிக்கட்டுக்கு ஃபேமஸ். ஜல்லிக்கட்டுக்கு தான். ஜல்லிக்கட்டு ரேஸுக்கு. இதுலேருந்து உங்கள் மாடு எங்கேருந்து நல்லா எந்த ஊரில் அதிகமாக வாங்கிட்டு போவாங்க? அதிகமாக வந்து புதுக்கோட்டை ஏரியா தான் போகும். புதுக்கோட்டை, சிங்கம்பிடாரி, அங்கிட்டு காரைக்குடி, தேவக்கோட்டை அந்த ஏரியாக்காரர்கள் வந்து ரேஸுக்கு தான் அதிகமாக வாங்கிட்டு போவாங்க. ரேஸுக்கு ஜல்லிக்கட்டுக்கு இதில் தான் யூஸ் ஆகிரும். இதுலேருந்து உங்கள் நேமான மாடு இது விளாண்டுருக்கவங்க ஃபோன் அடிச்சிருக்காங்களா? இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. எங்கிட்டே எத்தனையோ கண்டு வாங்கி போய் நல்லா இருக்குங்கண்ணே அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எத்தனை மாடு வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து? இதில் வந்து இது பாரம்பரியாக தலைமுறையாக வச்சுருக்கோம். இல்லை எத்தனை மாடு இருக்குது? இது வந்து இப்போ 1000 மாடு இருக்குது. 1000 மாடு இருக்குது. 1000 மாட்டில் வந்து இப்போ காளாங்கன்று கொடுக்குறேன் இருக்கா? இருக்குது. எத்தனை கண்டு இப்போ கொடுக்குறேன் இருக்குது? இப்போ ஒரு 20 கண்டு வரையும் கொடுக்கும். 20 கண்டு வரை இருக்குது. ஒரு கண்டோட விலை என்ன ரேட்டு கொடுப்பீங்க? கண்டுடைய விலை 12 ரூபா 15 ரூபா. எத்தனை மாத கண்டு? இது 6 மாத கண்டு. 6 மாத கண்டு. இதில் சுழி சுத்தம் எல்லாம் பார்த்து கொடுப்பீங்களா? பார்த்து கொடுத்துருவோம். எல்லாம் பார்த்து கொடுத்துருவோம். இப்போ இந்த 1000 மாட்டில் வந்து எத்தனை பேர் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, மேய்க்கிறீங்க? இதில் ஒரு 7 பேர் இருக்கோம். 7 பேர் இருக்கீங்க. 7 பேர்த்தில் எல்லாமே சொந்தக்காரங்களா இல்லை சம்பளத்துக்கா? பழக்கமான ஆளுகள் இருக்காங்க, சொந்தக்காரவங்களும் இருக்காங்க. ஒரு நாளைக்கு சம்பளம் அவங்களுக்கு? அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா. 500 ரூபா சம்பளம். நீங்கள் இப்போ வந்து கடை போகிறது வந்து இப்போ எந்தெந்த ஊருக்கு போவீங்க? இதில் வந்து எல்லா ஊரும் போவோம். எல்லா ஏரியாவில் மேய்ச்சல் தண்ணி குடி இருக்குது, அந்த செழிப்பம் பார்த்து நாங்கள் போய்க்கிறோம். நீங்கள் இப்போ எத்தனை வருஷம் அந்த மாடு வச்சுருக்கீங்க? இது எங்கள் ஐயா வச்சுருந்தாங்க, எங்கள் அப்பா வச்சுருக்காரு, இப்போ நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் மட்டும் தான் வச்சுருக்கீங்களா? தலைமுறையில் வச்சுருக்கோம். உங்கள் அண்ணன் தம்பி 6 மாடு வச்சுருக்காங்களா? அண்ணன் தம்பியெல்லாம் வச்சுருக்கான். சரி சரி. இப்போ வந்து இப்போ நீங்கள் பண்ணிக்கிருக்கீங்க. இப்போ உங்கள் பிள்ளைய எல்லோரும் எப்படி இந்த மாட்டுக்கு வருவாங்களா? இப்படி தான் வந்து போகிறாங்கல்ல, அந்த மாதிரி தானே. எங்கள் மாதிரி ஆனால் பார்க்க முடியாது. எங்கள் பிள்ளைகள்லாம் நீ பார்க்குறக்கு அந்த மாதிரி காலங்கள் சரியில்லாமல். முதல்ல கடமாட்டை கண்டு ஐயோ மேய்ச்சிட்டு போகிறாங்கடான்னு போன காலம். இன்னைக்கு அப்படி இல்லை. 6 கடமாட்டுக்காரன் 10 ராண்டு குடிக்க கஞ்சில் அவன் டீக்கு சிங்கி அடிச்சிட்டு இருப்பான். அவன் ரோட்டில் வருவான், 6 மாடு இந்த ஏரியாவுக்கு வரக்கூடாது. அவனை 6 விசாரிச்சா எந்த ஊர்றா அப்படின்னு போய் கேட்டோம்னா அவன் வந்து என்ன சொல்லுவான், அவனுக்கு மாடு இல்லைங்க, அவனா வந்து சத்தம் போட்டேன் அப்படின்னு. அப்படி ஆகிப்போச்சு. இப்போ வேறு காலமாச்சு. ஆட்டுக்காரன் வெளியூர்ல இருந்து வந்து ஆடு போடுவான், ஜம்பி ஆட்டுக்காரன். அவன் என்ன பண்ணுவான், அந்த உள்ளூருக்குள்ள வந்து இருந்துக்கிட்டு அவன் 2 பேருக்கு தண்ணி வாங்கி ஊற்றி வாரிட்டு விடுவாங்க. கடை மாடுண்டா ரொம்ப ஒரு இதாக தெரியுது. இது பாரம்பரிய தொழில். இது வந்து இந்த சாணமெல்லாம் இயற்கை விவசாயத்துக்கு எத்தனையோ இடத்துல வாங்கி போகிறாங்க, சாக்கு கணக்கில் ஏற்றி போகிறாங்க. இப்படியெல்லாம் பல ஐட்டத்துகள் இருக்குங்க. இது இந்த பத்தி இந்த சாம்பிராணி இதுகள்லாம், இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியெல்லாம் இதை யூஸ் ஆகுறாங்க. கடமாட்டு சாணம் வாங்கி போகிறவங்கிட்ட கேட்டால் அது என்ன இருக்குதுன்னா உரத்துக்கும் ஆகுது, சாம்பிராணி விருதிகளுக்கு 90க்கு இதுதான் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் மருத்துவமாக. ஆமாம், மருத்துவம். இது வந்து சாம்பிராணி இதுலேயே கலப்படம் பண்ணி அதில் சாம்பிராணிக்கெல்லாம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதில் தான் வருதுன்றாங்க. பத்தி இதில் தான் தயார் பண்ணுறோன்றாங்க. இருக்குங்க. சரி. இப்போ ஒரு நாளைக்கு இது கடை அமர்த்துறீங்களா? எவ்வளோக்கு அமர்த்துறீங்க? இது சீசனை பொறுத்து இருக்குது. ஒரு நல்ல செழிப்பமான ஏரியா இப்போ கோடைகளில் நின்றுச்சுன்னா 3000 4000க்கு இந்த மாடு நிற்கும். இப்படி நிற்கிறதுனால மழை சீசனில் நிற்கையில் கொஞ்சம் சாணங்க சரியாக விழுகாது, கொசுக்கடி ஈக்கடி காலம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் லாபம் இருக்கா உங்களுக்கு வந்து? இருக்கு லாபம் இல்லாமல் பார்க்க முடியாதுல்ல.
இப்போ வந்து இவ்வளோ மாடு 1000 மாடு இருக்குதுல வந்து இந்த வலையினால தாங்குமா எப்படி வந்து? அது ஏதோ ஒரு கட்டுப்பட்டு கிடக்குங்க. இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. வலை கம்பி கல்லுக்குள்ளே ஓட்டிருந்தாலும் நினைச்சிச்சுன்னா முறிச்சு விட்டு சாச்சி போயிட்டே இருக்கும். அது ஒரு கட்டுப்பட்டு கிடக்கு அவ்வளோ. அதான் அது மீறிடுச்சுன்னு வைங்க, ஏதாச்சும் பார்த்து ஒரு அரிச்சு ஆயிடுச்சுன்னு சொன்னால் வலையெல்லாம் சாச்சி விட்டு போயிடும். கம்பியெல்லாம் அப்படியே வளைச்சி விட்டு போயிட்டே இருக்கும். ஆமாம். ஆனால் நிப்பாட்ட முடியுமா? முடியாது. அது குறிப்பிட்ட இடத்துல போய் அதை ஒரு பாசையில் நிப்பாட்டி அது போகிற அளவுக்கு நிப்பாட்டி அப்புறம் நம்ம போய் நிப்பாட்டி மடக்குனாத்தே நிற்க, இல்லைன்னா மிரண்டுச்சுன்னா ஓடிக்கிட்டே தான் இருக்கு. இதாரி போயிருக்கா? அப்படி போயிருக்கா? அந்த மாதிரி போய் அப்புறம் நின்றுருக்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போய் நின்றுக்கிறோம். எந்த அளவுக்கு அந்த பகுதியில் போய் பகலில் மேய்க்கிறோமோ அந்த பகுதியில் தான் நிற்கும். அதுக்கு மேலே போகாது. நம்மளே இல்லைன்றாலும் அந்த மேய்ச்ச பகலில் போய் எந்த அளவுக்கு மேய்க்கிறோமோ அந்த அளவோட நின்றுக்கிறோம். அது தாண்டி போகாது. அப்புறம் போகாது. ஆளுக மிரட்டினாத்தான் மேற பக்கம் போடும். என்ன சுற்றிக்கிற அதை ரவுண்டிங்கில் தான் தெரியும். இப்போ இந்த ஊரில் திருவிழா வருது, வெடி போடுறாங்க, அந்த மாதிரி இருக்கிற மாடு அந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் கிடையாது. வலிக்கெல்லாம் தங்கன வெடிதான் போட்டாங்கன்னதான் கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. பக்கத்தில் அப்படி வச்சு மாட்டுக்குள்ளே வச்சு போட்டால் கொஞ்சம் மிரளும், சுற்றிக்கிட்டே ஓடும். மிரண்டெல்லாம் ஓடாது. எல்லாம் பக்குவத்தில் இருக்கு. இப்போ இந்த 1000 மாட்டுக்கு எத்தனை காளைகள் போட்டிருக்கீங்க? காளைகள் இப்போ 4 காளை எனக்கு. 4 காளை போதும். இப்போ அடுத்து கண்டு விட்டுக்குருவோம். 4 காளை போதுமானதா? போதுமானது. அடுத்து கண்டு இருக்கு. பருவ தக்கன பருவம் உள்ள கண்டு. இப்போ அப்படியே வயசாயிருச்சுன்னா அப்படியே அந்த பருவத்தில் அப்படியே வருஷத்துக்கு 2 கண்டு 3 கண்டு வெட்டுருவீங்க. வெட்டுக்குருவோம். இப்போ கொடுக்குற காலம் இருக்கா? கொடுக்குற காலைக்கு இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னே கொடுத்துட்டீங்க. ஒரு காலை என்ன ரேட்டு கொடுத்தீங்க? 1 லட்ச ரூபான்னு கொடுத்தேன். இப்போ கொடுக்குற காலை இருக்கா? இப்போ இல்லை. பாயிர காலை எதுவும் இல்லை. இப்போ காலை வந்து எங்களுக்கு மாட்டுக்கான காலை தான் இருக்குது. நாங்களாம் அது வயசாயிருச்சுன்னா கொஞ்சம் இந்த தரத்தில் வச்சுக்கிறோன்னு, இதை விற்கணும் அப்படிங்கிற ஒரு பருவத்தோடு வச்சுக்கிறோம். பருவத்தோடு வச்சுக்கிறோம். எதுக்கு ஜல்லிக்கட்டு தான் இது போனாங்களா? ஜல்லிக்கட்டுக்கு தான் வாங்கி போகிறாங்க. இது பூரா எரிச்சாரி மாடுனா நாட்டு மாட்டுல எரிச்சாரி மாடு. ஆமாம், நாட்டு மாடு, எரிச்சாரி மாடு. இதெல்லாம் ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதுங்க. வீட்டில் பால் மாட்டுக்கெல்லாம் கட்டி போட்டு பால் பிச்சுறாங்க. அதே ஈக்கடியில் உதையுது, கொசு கடியில் உதையுது. ஆமாம். இதெல்லாம் பால் பிச்சுறோம்னா அது சத்தியத்துக்கு மாடும் கட்ட மாட்டான். கண்ட வேண்டாம் ஒரு கவரை போட்டு பிடிச்சிக்கிடுவான். அதெல்லாம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட. நீங்கள் பால் பிச்சுவீங்களா? பால் பிச்சுவீங்களா? பால்லாம் பிச்சு மோர் வச்சுக்கிடுவோம். நிற்குமா உங்களுக்கு? அதெல்லாம் நிற்கும். எந்த கயிறும் போட மாட்டேங்க, எதுவும் போட. தலையத்தில் மாடு எந்த மாடு காலங்கண்டோ பொட்டக்கண்டோ தலையத்தில் நிற்கிற மாடு அந்த அது கடைசி வரையும் அந்த மாடு பால் பீச்சலாம். தலையத்தில் பீச்சு பழக்கம் பண்ணிட்டா அந்த அந்த ஈத்துக்கு பீச்சிக்கிறலாம். மற்ற மாட்டில் பீச்ச முடியாது. எல்லா மாட்டிலையும் பீச்ச முடியாதுங்க. இப்போ 1000 மாட்டில் இப்போ எத்தனை மாடு பாலுக்கு நிற்க? ஒரு எங்களுக்கு தக்கன ஒரு 10 மாட்டில் பீச்சு வச்சுக்கோம். ஒரு 4-5 மாடு போதும். நம்மளுக்கு போதுமான அளவுக்கு பீச்சிக்கிறோம். அப்புறம் கண்டு குடிக்கட்டும். கண்டு குடித்தா தானே கண்டுகள் மீறும். இப்போ வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு மாடு பிள்ளைக்கு பால் வேணும், நாட்டு மாடு பால் வேணும் அப்படி கேட்குறாங்கன்னா கண்டு மாடு கொடுத்தா அவளுக்கு நிற்குமா? அது வீட்டில் போய் அது சின்ன கண்டுலேருந்து பழக்காத வளர்த்தாத்தேன் அதை நம்ம வீட்டில் பால் பிச்ச முடியும். இதை கொண்டு போய் நம்ம கட்டித்துறையில் வச்சு பிச்ச முடியாது. நிற்காது. அது சில மாடு அமைதியான மாடு நின்றுக்கிற சில மாடு பாட்டு எரிய ஆரம்பிச்சிடும், குத்த ஆரம்பிக்கும். அப்போ அவங்க ஆத்தாடி குத்த வருது, எரியுது, பால் பீச்ச மாட்டாங்க. அப்போ கண்டுக்கு விட்டுருவாங்க. அதனால் கண்டுலேருந்து வளர்த்தாதே அவங்க வளர்க்க முடியும். கண்டுலேருந்து இப்போ நீங்கள் ஒரு கிடேரி கண்டு இந்த கண்டில் ஒரு 5-6 மற்ற கண்டை வாங்கி கொண்டு வீட்டில் வளர்த்து அது உங்கள் அனுபவத்துக்கு வந்துடும். அப்போ நீங்கள் அதை பால் பீச்சா யூஸ் ஆகிக்கும். இதில் பால் எத்தனை லிட்டர் இருக்குது? நல்லா தீவனம் வச்சு கறந்தோம்னா 1 லிட்டர் 1.5 லிட்டர் கொடுக்கும். அவ்வளோதான் இருக்குது. அதுக்கு மேலே பால் அதுக்கு மேலே இருக்காது. சிந்து மாடு பயணம் பத்துறீங்கல்ல? ஆமாம். இந்த ஊர்லேருந்து இப்போ வேறு ஊருக்கு போகிறீங்க. அப்படி போயில உங்களுக்கு கஷ்டம்னா எப்படின்னு? அதில் கஷ்டம்னா இப்போ ஒரு ஊரை விட்டு இந்த ஊர் இப்போ இங்கே நிற்கிறோம், இதை விட்டு வேறு ஊருக்கு போகிறோம்னு சொன்னால் நாங்கள் அந்த இடத்த மாடுக்கு முன்னே நாங்கள் போய் பார்த்துருவோம். 2 நாளைக்கு முன்னே அந்த இடத்துல இப்போ இந்த ஊரை விட்டு காரியாவட்டியில் நல்லா மேய்ச்சல் இருக்குது அப்படின்னா அந்த பகுதியில் போய் மேய்ச்சல் பார்ப்போம். மேய்ச்சல் தண்ணி குடி இருக்குன்னு சொன்னால் நாங்கள் இங்கேருந்து அந்த மாட்டை பற்றிட்டு போயிடுவோம். அங்கே போய் நிப்பாட்டி ஆனால் சம்சாரிய தோட்டத்துக்காரர்கிட்ட விசாரித்து கடை போடலாமா அப்படின்னு விசாரித்து போடுவோம். அது மெயின். அப்போ உங்களுக்கு பூரா சாப்பாடு பூரா எங்கேருந்து உங்களுக்கு சாப்பாடு வரும்? சாப்பாடு நாங்கள் அரிசியாக வாங்கி காய்கறியெல்லாம் வாங்கி நாங்கள் சமைச்சிக்கிறோம். சமையலுக்குன்னு ஒரு ஆள் வந்துருக்கோம். அவங்களுக்கு ஆள் வச்சுருக்கீங்களா? ஆமாம், அதுக்குன்னு ஆள் தனியாக இருக்குது. அவர் சமைச்சு மட்டும் கொடுத்துருவாங்க? ஆமாம், சமைச்சு 2 வேளை சமைச்சு கொடுக்குறது. காலையிலைக்கும் சாயங்காலத்துக்கும் சமைச்சு கொடுக்குறது. அப்புறம் அவங்க மாடு கண்டுக்கு வர மாட்டாங்க. அவங்களுக்கு சம்பளம் 500. சம்பளம் அவங்களுக்கெல்லாம் 300 ரூபா சம்பளம். 10,000 10,000. அவருக்கு மற்ற வேலை அவருக்கு இல்லை? மற்ற வேலை. உங்களுக்கு சொந்த ஊர்? சொந்த ஊர் வந்து வல்லாரந்தல். அவர் இப்போ இருக்க ஊர் வந்து இப்போ நாங்கள் இருக்கிற ஊர் வந்து இது செங்கோலம். இப்போ இந்த இப்போ இடையில வந்து இப்போ மேய்ச்சிக்கு இருக்கீங்க மாடு வந்து அதில் வந்து கண்டு போட்டுருச்சுன்னா ஒரு 4 கண்டு கண்டு போட்டுருச்சு, 4 மாடு கண்டு போட்டுருச்சுன்னா அது அப்படியே கண்ட நடப்பத்தை விட்டு அப்படியே பற்றிட்டு வர வேண்டியதான். பற்றி கொண்டாந்து மாட்டில் சேர்க்குறோம். மாடு மேய்க்க போகிறாள் மாடு இருக்குன்னா நம்ம போய் கீதாரிகள் போய் தான் பார்த்து பற்றியாரோம்.
இப்போ அதுக்கடையில் திருடு இதுனா இல்லையா அந்த மாதிரி? திருடு அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அந்த இப்படி கண்டு இளங்கண்டு அந்த இப்படி கண்டு ஒதுக்கி ஒரு நாள் வாடுக்குன்னு மேய்ட்டு விட்டு போகிறேன். கலாணி பயில வந்து அதுலேயும் 2 கண்டை பிடிச்சி போயிடுவேன். தேடி பார்த்ததே இல்லைன்னா தூக்கிட்டு போனால் போனது இதை சொல்ல முடியாது. அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அப்படி சில ஊர்களில் என்ன பண்ணுறாங்க, ஏப்பா இப்போ எனக்கு முன்னாடி இந்த ஊரில் வந்து ஒருத்தர் நிற்பாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, ஏப்பா ஒரு கண்டு விடுங்கப்பா, கிராமத்துக்கு கோயிலுக்கு ஒரு கண்டு விடுங்கப்பான்டுவாங்க. சரி, அவன் சொந்த மாட்டுக்காரனாக இருப்பேன் கொடுக்குறேன். நாங்கள் மேப் மாட்டுக்காரருக்கு எப்படி கொடுக்குறது? ஆமாம். அது மறு வருஷம் நாங்கள் போகிறோம், அந்த ஆள் வந்திருக்க மாட்டேன், நாங்கள் போகிறோம். அப்போ எங்கிட்ட கேட்பாங்க, ஏப்பா போன வருஷம்லாம் ஒருத்தர் வந்தார் கிராமத்துக்கு கண்டு கொடுத்தாரு, நீங்கள் கொடுங்க அப்படின்வாங்க. ஏன்னா மேப் மாட்டுக்காரன் அப்புறம் நீ கொடுக்கத்தானே வேணும், உன் ஓனர்கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்குவாங்க. இப்படியெல்லாம் சில பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அந்த வேலையை நடக்கும். எங்கள் மலைங்காட்டில் தான் மழை காலத்தில் இங்கிட்ட நிற்க மாட்டோம், ராஜவளை ஏரியா போயிடுவான். பத்திரப்பு ராஜவளை குமாப்பட்டி அப்படி ஏரியா போயிடுவான். கோடையில் போயிடுவீங்க? ஆமாம், காலத்தில் தான் போவோம். கோடைகளில் போகிறத காட்டி எங்களுக்கு காலத்தில் தான் மலை சீசனில் தான் எங்களுக்கு அங்கே மலங்க பகுதிகளில் ஃபாரஸ்ட்டு கொடுப்பாங்க, பாசு கொடுப்பாங்க. அதில் போய் மேய்ச்சி கடை போடுவோம். இப்போ பாசுனா அனுமதி உண்டா? கொடுக்க மாட்டுறாங்க. இப்போ இல்லை, 15 வருஷம் ஆச்சுங்க. கொடுக்க மாட்டாங்க. பாசு இருக்கும், நல்லா சௌகரியமாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப ஒரு 4-5 மாதத்துக்கு ரொம்ப சௌகரியம். அப்போ பாசு மாட்டுக்கு அவங்க ஃபாரஸ்ட்டு வந்து மாட்டை எண்ணி மாட்டுக்கு 5 ரூபா 10 ரூபான்னு போட்டு ஒரு நாளைக்கு. ஆமாம், அப்படி இல்லை, ஒரு வருஷத்துக்கு பாசு போடுறது. பாசுண்டா நம்ம அந்த மலை பாசு மலையில் மேய்க்கிறதுக்கு அனுமதி எங்களுக்கு பாசு கொடுப்பாங்க. நீங்கள் அந்த பாசு கொடுத்து மேய்ச்சிருக்கீங்களா? பாசு கொடுப்பாங்க ஃபாரஸ்ட்டில் இருந்து. அதை வச்சு நம்ம அவங்க வந்தாங்கன்னா காமிப்போம். காமிச்சாச்சுன்னா சரி இவங்க வச்சுருக்காங்க பாசு மாட்டுக்கு போட்டிருக்காங்க மேய்ங்க அப்படின்னு அனுமதி கொடுப்பாங்க. இல்லாதவங்கள விசாரிப்பாங்க, ஏன் அவங்க மாடு காட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு போடுவாங்க. நீங்கள் அந்த பாஸ் வச்சு போயிருக்கீங்களா? அந்த மாதிரி வச்சு போய் மேய்ச்சிருக்கோம். எப்படி எத்தனை வருஷம் மேய்ச்சிருக்கீங்க? நாங்கள் இப்போ எனக்கு நான் 17 வயசுலேயே மாட்டுக்கு போனாலும் எனக்கு வயசாகும். 17 வயசுலேயே நான் அந்த ஏரியாவில் போய் மாடு. இப்போ எத்தனை வருஷம் நிப்பாட்டியிருக்காங்க? இப்போ 15 வருஷமாக மலை போக முடியும். அதுக்கு முன்னெல்லாம் போய் மலை பகுதியில் நின்றோம்ங்க. கொடுக்க மாட்டேன். இப்போ கொடுக்க மாட்டேன். நீங்கள் 15 வயசுக்கு போயிருக்கீங்களா? அப்போ எத்தனை மாடு வச்சுருந்தீங்க? அப்போ எல்லாம் எங்களுக்கு ஒரு 200 மாடு 250 மாடு வேறு. இப்போ நீங்கள் சொந்தமாக அப்படி உருவாக்கணும் மாடு தான்? உருவாக்கணும் மாடு. இதில் நீங்கள் இந்த ஜல்லிக்கட்டுக்குன்னா கொண்டு போவீங்களா உங்கள் காளையை? அப்படி சில பேர் மாடு வளர்த்து எல்லாம் கொண்டு போகிறாங்க. நாங்கள் அந்த மாதிரி இல்லைங்க, கொண்டு போகல. அதெல்லாம் கடமாட்டில் வச்சிருக்காங்க, ஜல்லிக்கட்டு கொண்டு பிடிச்சி போவாங்க, திருப்பி கொண்டாந்து விட்டுருவாங்க. அப்படியெல்லாம் சில பகுதியில் மாடு வச்சுருக்காங்க. ஆமாம், ஜல்லிக்கட்டு மாடு அந்த சீசன் கொண்டு போவாங்க, திருப்பி மாட்டில் வச்சு விட்டுருவாங்க. நாங்கள் அந்த மாதிரி பழக்கம் கொண்டு போகல இல்லைங்க. ஏன் நீ உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்னா இல்லையா? இல்லை, இன்ட்ரெஸ்ட் நம்ம இந்த மாடை பார்க்குறதுக்கே நேரம் இல்லாமல் அது என்னதுக்கு, அது நம்ம வயசுக்கு அது வேண்டாம் அப்படிங்கிறோம். இல்லை உங்கள் பிள்ளையா அந்த மாதிரி பிள்ளைகள்லாம் வளர்த்து சின்ன கண்ணில் வளர்த்து வீட்டில் இருந்தாலும் கொண்டாந்து மாட்டில் விட்டுருவேன், பிடிச்சிட்டு போங்கடான்னு சொல்ல மாட்டேன். வேண்டாம், அது கேட்டு போவாங்க. அதனால் அனுப்புறதில்ல. படிப்பு லைப்புகள். ஆனால் இந்த மாட்டிலேருந்து கஷ்டம்னா என்ன, லாபம்னா என்னென்ன? கஷ்டம்ங்கிறது இப்போ இந்த எங்களை ரொம்ப அந்த மாடு கண்டு அங்கிட்டு வரக்கூடாதுன்னு கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிறாங்க. அதுதான் எங்களுக்கு கஷ்டமே. அப்புறம் இதில் பெரிய கஷ்டமெல்லாம் இல்லை. கஷ்டம்லாம் இல்லை. ஆமாம், ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு போனால் மேய்க்காதியா எங்கள் ஆடு மாடு மேயின்னு, இதுதான் எங்களுக்கு கஷ்டமாக தெரியுது. என்னடா அந்த பொருளை வச்சுக்கிறோமா விற்றுருவோமா அப்படின்றது மாதிரி கொஞ்சம் மனசுகள் வருத்தங்கள் வருது. வேற ஒன்றும் இல்லை. சரியாப்பா ஒரு சைப்பில் நீங்கள் மேய்ங்கப்பா நான் மேய்ங்கப்பான்னா அந்த மாடை நீழ்ச்சி வச்சுக்கிறலாம், நம்ம தலைமுறையில் வச்சுக்கிறலாம். எங்கே போனாலும் முள்ளு கம்பியில் போட்டு வச்சுக்கிட்டு எங்களுக்கு காடுகள் மேய்க்கிறதுக்கு ரொம்ப குண்டியலாகிடுச்சு. ரொம்ப இடஞ்சல் கம்மியாகுது. ஒரு வருஷத்துக்கு பார்த்தோம்னா எப்படி போனாலும் இங்கிட்ட ஒரு 10-50 ஏக்கர் அடவிடுது. அப்படின்றையில் உங்களுக்கு மேய்ச்சலான இப்படி காடுகளில் பூரா முள்ளுக்கம்பியில் போட்டாச்சுன்னா மேடு எங்கிட்டு போய் மேய்க்கிறது. மழை பாசம் கொடுக்குறாங்கல்ல இங்கிட்ட காடுகளில் இப்படி புஞ்ச காட்டுகளில் நிற்போம்னா மானம்பாரி காட்டுகளில் நிற்போம்னா அதுக்கு இந்த மாதிரி இருக்குது. அப்போ இதை வச்சுக்கிறோமா வித்துருவோமான்ற ஒரு யோசனையில் தான் பண்ணிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் ஒரு வைராக்கியத்தில் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமானது. இன்னும் ஒரு 4-5 வருஷம் மட்டும் போயில இதெல்லாம் ரொம்ப ஆறுதலாக இருக்கும். கஷ்டம் ரொம்ப ரேராக தான் இருக்கு. ஆமாம், காசு இருக்குங்க. மாடு இன்னைக்கு வயசான மாடு விற்றாலும் வீட்டுக்கு தான் வாங்கி போகிறாங்க. வயசான மாடு ஒரு 6-7 ஈத்து 10 ஈத்து உள்ள மாடுகளை விற்போம். அது இன்னைக்கு ஜோடி 30,000 28,000 30,000 சோடி போகுது. ஒரு மாடு 15,000 16,000. மாடு நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா 17,000-20,000 கூட நல்ல மாடுகள். எங்கேருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க வியாபாரி? எல்லா பகுதியும் வருவாங்க. தெற்க தூத்துக்குடி, ராஜபாளையம், வத்திரார்ப்பு, ஸ்ரீவில்லிபுத்தூர் இப்படி வருவாங்க. திருநெல்வேலி, இங்கிட்டு போயில பரம்பக்குடி, திண்டுக்கல், இப்படி ஏரியாலாம் வந்துவாங்க வியாபாரி வந்துடுவாங்க. ஆமாம் ஆமாம், பாட்டிக்கு வந்து வாங்கிட்டு போகிறாங்க. உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச வியாபாரம் தானே அனுப்பி விடுனே அப்படின்னா வருவாங்க, வந்து வாங்கிட்டு போவாங்க. இப்போ என் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வியாபாரிகிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி அண்ணன் கொடுத்தாங்க, சரி வாங்கப்பா மாடு கொடுக்க வேண்டிய இருக்குன்னு அப்படித்தான் கழிக்கிறோம்.
இப்போ காளாங்கன்று வந்து வியாபாரி கொடுப்பீங்களா சம்சாரி கொடுப்பீங்களா வந்து? வியாபாரிகளும் உங்கள் மாதிரி ஆளுகளும் வாங்கி கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அங்கிட்டு போய் ஜல்லிக்கட்டுக்கு கொடுக்குறவங்களும் மொத்தமாக இப்போ 10 கண்டு 20 கண்டுன்னு வாங்குவாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு கண்டுக்கு ஒரு 10-500 குறைச்சி 1000 ரூபா குறைச்சி தான் கொடுப்போம். ஒரு கண்டு விற்கிறது மாதிரி எல்லா கண்டு 10 கண்டு விற்கையில் விற்க மாட்டோம். ஆமாம் 10-500 நாங்கள் குறைச்சி தான் கொடுப்போம். அவர் போய் அங்கிட்டு காசு ஆக்கணும். ஆமாம் அதனால கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு கொடுப்போம். அந்த மாதிரி வருவாங்க. 20 கண்டு இருக்குன்னா 20 கண்டு எடுத்துக்கிறேனுங்க விலையை சொல்லுங்கன்றாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வரும். பெருசு எல்லாத்தையும் அவளுக்கு காசு கட்டணும். ஆமாம். ஒரு கண்டு வாங்குறதுக்கும் 20 கண்டு வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆமாம். அதனால அவர் நம்மளுக்கு காசு கட்டணும். ஐயா ஒரு கண்டுக்கு 1000-500 குறைச்சிக்கங்க வாங்கிக்கங்க ஐயா அப்படின்னு அவங்க மொத்தமாக வேனில் ஏற்றி கொண்டு அங்கிட்டு சம்சாரிகளுக்கு ஒன்று நல்ல கண்டு கொஞ்சம் நடாந்த கண்டுக தாய் இல்லாத கண்டுக கொஞ்சம் பால் பத்தாத கண்டுகளாக இருந்தால் கழிச்சுக்கிடுவோம். நல்ல கண்டுகளை கழிக்க மாட்டோம். அதுதானே பெருக்கல். அது கண்டுகள் கண்டு தானே மாடானு கிடையாது ஆகி மாடாகி அதுக்கு மேலே அந்த இது வயசாயிருச்சுன்னா இந்த மாடுகளை 10-50 கழிப்பு இதில் 10-50 கண்டு வருதுன்னா அதில் 40 மாடை வைப்பான். வரும். அதை சிலவங்க பொட்டக்கண்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கொடுப்பாங்க. சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் இல்லை இருக்கட்டும் அப்படின்வாங்க. பொட்டக்கண்டு நம்மளுக்கா கழிக்கக்கூடிய கதையத்தான் கழிப்போம். எல்லாத்துக்கும் பொட்டக்கண்டு காலங்கண்டு கழிக்கிற மாதிரி பொட்டக்கண்டை கழிக்க மாட்டோம். ஆமாம்.